ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஆன்மீக மித்ரா தொலைக்காட்சியின் வழியாக இந்த வீடியோவிலே திருச்செங்கோடு வட்டம் வெய்யப்பமலை அருகிலே உள்ள அகரம் என்கிற கிராமத்திலே இருந்து ஒரு அற்புதமான படப்பிடிப்பு. அகரம் வெள்ளாம் செட்டியார் அனைத்து மகரிஷி கோத்திரக்காரர்களைச் சேர்ந்த குலசுவாமியாக, பொது குலதெய்வமாக இந்த சென்றாய பெருமாள் என்கிற சென்னகேசவ பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கிறது. அகரம் என்கிற இந்த கிராமம் நகர்ப்புறத்திலே இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ளே தள்ளி ஒரு நல்ல கிராமத்தின் அமைப்பிலே அமைந்துள்ளது மட்டுமல்ல, பக்கத்திலே 2 கிலோமீட்டருக்கு வேறு ஊர் கிடையாது. வண்டி வாகன சத்தமோ போக்குவரத்து நெரிசலோ வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத தவம் செய்வதற்கும், பூஜை செய்வதற்கும், பஜனைகள் செய்வதற்கும், சொற்பொழிவு செய்வதற்கும், கூட்டு வழிபாடு செய்வதற்கும், தியானம் செய்வதற்கும் உரிய அற்புதமான கோவிலாக அகரம் சென்னகேசவ பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலய வளாகத்திலே ஒரு அற்புதமான படப்பிடிப்பினை நாங்கள் நடத்தினோம். அந்த அற்புதமான படப்பிடிப்பின் மத்தியிலே உங்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கோவிலை பற்றிய சில உண்மையான ரகசியங்களை சொல்ல இருக்கின்றேன். நிதர்சனம். இங்கே வந்தால் நீங்கள் அந்த அற்புத காட்சிகளை நீங்களும் காணலாம். இந்த கோவில் வெய்யப்பமலையிலே இருந்து அகரம் நோக்கி வந்தீர்களே என்றால், அகரம் சென்னகேசவ பெருமாள் கோவில் நுழைவாயில் என்று ஒரு அற்புதமான ஆர்ச் இருக்கிறது. அதற்குள்ளே நுழைந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்தால் ஆலய வளாகத்துக்கு வந்து சேருவோம். ஆதி காலத்திலே பல 100 வருடங்களுக்கு முன்னாலே இது குக்கிராமமாக வனப்பகுதியாக இருந்தது. இந்த பகுதியிலே மாடு மேய்க்கும் சிறுவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை இங்கே அழைத்து வருவார்கள். கற்று கறவைகள் சென்று காலம் சேர்ந்தோ என்று திருப்பாவையிலே வருவது போல கற்று கறவைகளோடு இங்கு வந்து பசுக்களை மேய்ப்பார்கள், ஆடுகள் மேய்ப்பார்கள். அப்பொழுது ஒரு சிறுவன் தன்னுடைய மாடு ஒன்று மட்டும் தங்கள் கூட்டத்தை விட்டு பிரிந்து இங்கே இருக்கக்கூடிய புற்றுக்கண்ணுக்கு வந்து அந்த புற்றுக்கண்ணிலே பால் சொரிகிற காட்சியை பார்த்திருக்கிறார். மிக பெரிய ஒரு சர்ப்பம் அந்த புற்றிலிருந்து புறப்பட்டு போவதையும், மாலையிலே புறப்பட்டு வெளிப்போவதையும், அதிகாலையிலே உள்நுழைவதையும் அவர் பார்த்திருக்கிறார். இதை ஊர் மக்களிடத்திலே சென்று சொல்லுகின்றால், ஊர் மக்கள் ஒன்று கூடி வந்து அங்கே பார்க்கிற போது அவர்களுக்கெல்லாம் முதல் நாளிலேயே ஒரு கனவு விடுகிறது. சென்னகேசவ பெருமாள் என்கிற சென்றாய பெருமாள் ஆகிய நான் இங்கே கோவில் கொண்டிருக்கிறேன். அகரம் வெள்ளாம் செட்டியார் வகுப்பினை சார்ந்த நீங்கள் என்னை குலதெய்வமாக ஏற்று இந்த திருக்கோவிலை பூசனை செய்து வாருங்கள். உங்கள் 8 மகரிஷி கோத்திரக்காரர்கள் அத்துணை குடும்பத்தையும் நான் காப்பாற்றி அருள் பாலிக்கிறேன் என்று சொன்னார்.
திருக்கோவிலின் அர்த்த மண்டப காட்சியை நாம் பார்க்கின்றோம். அற்புதமான இந்த அர்த்த மண்டபமானது உள்ளே கருவறை, பிறகு அர்த்த மண்டபம், பிறகு மகா மண்டபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோவிலினுடைய அர்ச்சகர் சுப்பிரமணியம் அவர்கள் மாதம் ஒரு முறை ஒவ்வொரு தலக்கட்டுக்கும் 3 மாதங்கள் வரையிலும் பூஜை செய்வார்கள். இன்றைக்கு நாம் வந்து இந்த வீடியோவை எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய அர்ச்சகர் சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பக்கத்திலே கருத மகரிஷி கோத்திரத்தினுடைய கோவில் குறுக்கபுரத்தினுடைய தலைவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா, உங்க பேர் என்னங்க? ராமசாமி. நீங்கள் இங்கே என்ன பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அர்ச்சகராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக விசேஷமாக இவர்கள் எல்லாம் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து மகரிஷி கோத்திரக்காரர்களுக்கும் பொது கோயிலாக இருக்கிற இந்த அகரம் சென்றாய பெருமாள் திருக்கோவிலிலே இவர்கள் அருட்பணியை செய்து வருகிறார்கள். ஐயா, உங்க பேர் என்னங்க ஐயா? திரு சோமு அவர்களும் இந்த கோவிலினுடைய அங்கத்தினராக இருக்கின்றார்கள். நாம் தொடர்ந்து இந்த கோவில் முழுவதையும் காண இருக்கிறோம். கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். ஐயா, உங்க பேர் என்னங்க? மகேஸ்வரன். அவரும் இந்த கோவிலினுடைய அங்கத்தினராக இருக்கின்றார்கள். அற்புதமாக இங்கே திருக்கோடி எடுக்கக்கூடிய காலத்தில் விளக்கு, மிகப்பெரிய விளக்குகள், பந்தம் என்று சொல்லுவார்கள், பந்த சேவை, அந்த பந்தல் சேவை செய்யக்கூடிய பந்தங்களை எல்லாம் இங்கே இவர்கள் அற்புதமாக பாதுகாத்து வருகிறார்கள். மேலே கோவிலினுடைய மணி, மிகப்பெரிய மணியை ஒலிக்கச் செய்கிறார்கள். தீபாராதனை சமயத்திலே இந்த மணிகள் எல்லாம் ஒலிக்கின்ற அற்புதமான காட்சியை நாம் காண்கின்றோம். இங்கே அகரம் ஸ்ரீ சென்றாய பெருமாள் திருக்கோயில் நூற்றாண்டு விழா மண்டபம் 1909 இருந்து 2009 வரையிலும் 100 ஆண்டுகளை கடந்த அந்த கல்வெட்டினை நாம் பார்க்கின்றோம். மிகச் சிறப்பான முறையிலே கல்வெட்டுகள் அமைத்திருக்கிறார்கள். இங்கே பக்கத்திலே விநாயகர் திருக்கோவில், அங்கத்தினர்கள்லாம் வந்து நில்லுங்க. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கர்மமும் ஆதலால், கணபதி என்றிட கவலையும் தீருமே என்று திருமூலர் பாடுவார். அற்புதமான விநாயக பெருமாள். இங்கே உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இந்த விநாயகருக்கு நாமத்தை இட்டிருக்கிறார்கள். சென்றாய பெருமாளுடைய திருக்கோவிலிலே விநாயக பெருமான் அழகாக நாமத்தை தரித்து கொண்டு காட்சி தருகின்றார். இப்பொழுது அபிஷேகம் நடைபெற இருப்பதனாலே நாம் மூலவரை அலங்காரமின்றி மொத்த திருமேனியையும் அவருடைய அற்புதமான பிரதிஷ்டா கோலத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். விநாயக பெருமானுடைய திருக்கோவில் கோபுரத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயம் தொழுவது சாலமும் என்று அவை பிராட்டி சொன்னாள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இதோ மிக பெரியதான கருவறை மூல கோபுரம் சென்றாய பெருமாள் திருக்கோவிலிலே அமைந்திருக்கிற கருவறை நாதனாக இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் என்கிற சென்றாய பெருமாள், அபின்ன லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளினுடைய கருவறை திருக்கோயில் கோபுரத்தை அற்புதமான முறையிலே சுதைப்பணிகள் செய்து 2 மாதங்களுக்கு முன்பாகத்தான் திருக்குட முழக்கு விழாவினை நடத்தி மிகச் சிறப்பாக நிர்வாகம் செய்து வருகின்றார்கள். நம்முடைய சென்றாய பெருமாள் திருக்கோவிலிலே
சென்றாயப் பெருமாளினுடைய இடது பக்கமாக இருபுறத்திலும் கருடனும் ஆஞ்சநேயரும் கை தொழுது நிற்க கருவறை. இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக கரிவரதராஜ பெருமாள் என்றும் சென்றாய பெருமாள் என்றும் சென்னகேசவ பெருமாள் என்றும் போற்றப்படுகிற எம்பெருமானுடைய திருமூர்த்தி. இந்த இடத்துக்குத்தான் அபிஷேகங்கள் எல்லாம் அவ்வப்பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த திருக்கோயிலிலே அபிஷேகம் என்று அந்த கட்டளைத்தாரர்கள் வந்து பணம் செலுத்துகிற போது இந்த இடத்திலே விசேஷ தினங்களிலே சிறப்பு பூசணைகள் செய்து சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. மற்ற காலங்களில் ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு நித்திய நிர்மால்ய பூஜைகள் மிக விசேஷமாக நடக்கின்றன. அந்த அற்புத காட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய அர்ச்சகர் அவர்கள் ராமசாமி அவர்கள் இந்த இடத்தினுடைய பெருமையை சொல்லுகின்றார்கள். ஐயா சொல்லுங்க. மூலவர் வந்து புத்து வடிவில் இருக்காரு. சரி. அதனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. சரி. அதனால சுவாமிக்கு வலப்புறம் வந்து புத்து விக்கிரகம் செஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி அதே அந்த சைஸ்லயே அந்த சைஸ் இருக்காங்க. அதுக்கு தான் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே. அதுக்கு ஒல்லி அலங்காரம் மாத்திரம். எப்பொழுதெல்லாம் பூஜை நடக்கிறது ஐயா? டெய்லி தினசரி பூஜை நடக்கிறது. சிறப்பு அபிஷேகங்கள் சித்திரை மாசம் புரட்டாசி மாசம் கட்டளக்காரங்க நடந்துட்டு இருக்கும். சரி. ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கு பூஜை, சிறப்பு பூஜைகள், சிறப்பு பூஜை உண்டு. ஏகாதசிக்கு உண்டு. சரி. இந்த கோவிலின் திருவிழா எந்த மாதத்தில் நடைபெறுகிறது ஐயா? சித்திரை மாசமும் புரட்டாசி மாசமும் இந்த கோவிலினுடைய திருவிழா நடக்கிறது. குறிப்பான நாள் என்று சொல்ல முடியுமா? சனிக்கிழமை, சித்திரை மாசத்துல வர சனிக்கிழமை 6 கிழமையும் திருக்கோடி தீபம் ஏற்றி அன்னதானம் பண்ணி அன்னதானம் செய்வோம். அதே போல புரட்டாசி மாதம் 6 கிழமையும் முதற்கிழமையிலிருந்து 5 கிழமை வரைக்கும் கட்டளக்காரர்கள் பூஜை செய்வார்கள். மற்றபடி ஆறாம் கிழமை வந்து பொதுவில் வந்து பொதுக்கட்டளையான வந்து எல்லா மக்களும் எங்கள் சமுதாய மக்கள் அனைத்து மக்களும் வந்து கலந்து சிறப்பிப்பார்கள். அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த 8 மகரிஷி கோத்திரக்காரர்கள் குடும்பங்கள் அநேகமாக ஒரு 3000 குடும்பங்களுக்கு பக்கத்திலே 5000 குடும்பங்களுக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் குடும்ப சமேதனராக உற்றார் உறவினராக அனைத்து 8 மகரிஷி கோத்திரக்காரர்களும் இங்கே வந்து பொது பூசையிலே கலந்து கொள்வார்கள். அப்பொழுது திருக்கோடி தீபம் ஏற்றி அன்னதானம் அனைவருக்கும் வருகிற அனைவருக்கும் அந்த அன்னதானத்திலே 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அன்னதானத்தை உண்டு அருள் பெறுகிறார்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. பூசணைகளை நாம் தொடங்குவோம். சொல்லுங்க. தியான மண்டபம் 22/1 வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போது யாகசாலை இதுதான் போட்டு. இந்த தியான மண்டபத்திலே தான் யாகசாலையானது நடந்தது என்பதை தலைமை பூசாரி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அற்புதமான காட்சி. கருடன் மீது பெருமாள் அமர்ந்து வருகிற காட்சி. அடுத்தது ஆஞ்சநேயர், ராமர், லட்சுமணர், சீதா பிராட்டி. இதோ இந்த திருக்கோவில் வளாகத்திலே தியான மண்டபத்திற்கு பின்புறத்திலே இருக்கக்கூடிய அழகான மரம் என்ன மரங்கய்யா? வில்வ மரம். வைஷ்ணவத்திலே பெருமாளுக்கு வில்வத்தால் அர்ச்சிக்க வேண்டும் என்று ஆகமம் சொல்கிறது. ஆனால் இந்த உலகத்தோரெல்லாம் வைஷ்ணவம் என்றால் துளசி என்றும் சைவம் என்றால் வில்வம் என்றும் அவர்களாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே சொல்லுகிற போது பில்வ நிலையாயை நமஹா, லக்ஷ்மி நரசிம்ம ஹோமம் செய்கிற போது வில்வத்தை நெய்யிலே நனைத்து சருவோடு சேர்ந்து ஹோமம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இப்போ இந்த வில்வ மரத்தின் அடியிலே ஒரு நாகரை பார்க்கிறோம். நம்முடைய மூலவர் சென்னகேசவ பெருமாள் என்கிற சென்றாய பெருமாள் இருக்கக்கூடிய அந்த புற்று ரூபம், புற்றுக்குள்ளே தான் அவர் சுயம்புவாக காட்சி தந்தார். பிறகு எடுத்து அதை பிரதிஷ்டை செய்து
நாமங்களும் சங்கு சக்கரங்களும் சாற்றி வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த புற்றிலே வாழ்ந்த ஆதி நாகராஜனுடைய சிலையைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். பெருமாளே சங்கர்ஷணன் என்கிற ஒரு ரூபத்திலே சர்ப்பரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த புற்றிலே வசித்ததாக ஐதீகம். அந்த நாகராஜாவை நினைவுபடுத்தும் வகையிலும் பெருமாளை மற்றொரு உருவத்திலே நாகமாக காணுகின்ற பக்தியோடும் இந்த ஆலயத்திலே தியான மண்டபத்தினுடைய பின்பகுதியிலே அழகான சர்ப்ப சிலையை வடித்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆண் பாதி பெண் பாதி என்கிற அர்த்தநாரீஸ்வர வடிவத்திலே இருக்கிற மகாவிஷ்ணு. இதற்கு ஒரு அருமையான பெயரை சொல்லுகிறார்கள். என்ன பெயர் சொன்னீர்கள் ஐயா? சண்மோகன கிருஷ்ணன் என்கிற அற்புதமான பெயரை இந்த சிலைக்கு இவர்கள் நாமகரணம் செய்து இதை அற்புதமாக போற்றி வருகிறார்கள். சம்மோகன கிருஷ்ணன் இங்கே சம்மோகனம் செய்கிற அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஐயா, சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்ன சக்கர பிரச்சோதயாத். ஓம் சகஸ்ராரஹும் பட், ஓம் சகஸ்ராரஹும் பட் என்கின்ற மகாமந்திரத்தின் அடையாளமாக சுதர்சனர் இருக்கின்றார். சுதர்சனருக்கு நேர் பின்பக்கத்திலே யோக நரசிம்ம சுவாமி இருக்கிறார் என்பது சுதர்சனத்தை பார்த்து பழக்கம் இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம். என்னுடைய உபாசனாமூர்த்தி லக்ஷ்மி நரசிம்மன் இங்கே யோக நரசிம்மராக காட்சிகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். தன்வந்திரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தம் தன்வந்திரினே அமிர்த கலசகஸ்தாய சர்வரோக நிவாரணாய மகாவிஷ்ணவே தன்வந்திரையே நமஹ என்கிற ஸ்லோகத்தின்படி தன்வந்திரி சுவாமியை இங்கே நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக ஐயா விக்கிரகத்துக்கு பேர் சொல்லுங்க. ஸ்ரீ ஏக தசாவதார பெருமாள். ஒரே விக்கிரகத்தில் தசாவதாரத்தையும் 10 அவதாரத்தையும் காட்டும் வண்ணமாக அற்புதமான விக்கிரகம், அற்புதமான சிலை. கீழே மத்சம், பிறகு கூர்மம், ஒரு பக்கத்திலே வராகம், மறுபக்கத்திலே நாரசிங்கம், சங்கு சக்கர கதாபத்மம், புரிசம் குலிசம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் தாங்கி ஏகதசாவதார பெருமாளாக எம்பெருமான் இந்த சென்றாய பெருமாளிலே கோவிலிலே அருட்காட்சி நல்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்தபடியாக லக்ஷ்மி ஹயக்ரீவர். ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி ஹயக்ரீவேதி வாதினம் நரம் முஞ்சந்தி பாபானி தரித்திரமிவயோஷிதா என்று சொல்லுவது போல இங்கே ஹயக்ரீவரை நாம் இங்கே பார்க்கிறோம். லக்ஷ்மி ஹயக்ரீவராக காட்சி தருகின்றான். அதேபோல் அற்புதமான இந்த திருக்கோவிலிலே ஸ்ரீ வைஷ்ணவத்தை உலகத்திலே பிரதிஷ்டாபனம் செய்த திரிமதாச்சாரியர்களிலே ஒருவரான ராமானுஜரை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமான சுதை விக்கிரகம். ஓம் வேதத்திலே சர்ப்பசூக்தம் என்ற ஒரு சூக்தத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த சர்ப்பசூக்தத்திலே சொல்லது போல கார்கோடகோ நாம சர்ப்போம் யோ திருஷ்டி விஷமுச்சதே தஸ்ய சர்ப்பஸ்ய சர்ப்பத்வம் தஸ்மை ஸ்ரீ சர்ப்பராஜாயதே நமஹ. மிகப்பெரிய சர்ப்பம் ஆதி நாகராஜனுடைய ரூபத்திலே பெருமாளே இங்கே மற்றொரு ரூபத்தை கொண்டு ஆதிசேஷன் என்றும் சேஷநாதன் என்றும் சேஷகிரி வாசன் என்றும் க்ஷேத்திரமூர்த்தி என்றும் மகாநாகராஜன் என்றும் சங்கர்ஷணன் என்றும் ஜெயாபதி லக்ஷ்மி நரசிம்மனாகவும் இங்கே சர்ப்பரூபியாக காட்சி கொடுத்துருக்கிறதே நாம் அற்புதமாக பார்த்துருக்கோம். மிக விசேஷமாக இந்த திருக்கோவிலினுடைய வளாகத்திலே குபேர மூலையிலே அமைந்திருக்கிற இந்த சர்ப்பத்திற்கு இருபக்க சுவரிலும்
அற்புதமான திருச்சித்திர படங்களை எல்லாம் இவர்கள் இங்கே அற்புதமாக வேலைப்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். பக்த கோடிகள் எல்லாம் இன்றைய பூசணைக்காக வர ஆரம்பித்து விட்டார்கள். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. சண்முகநாதன் ஐயா அவர்கள் கருத மகிழ்ச்சி கோத்திரத்தை சேர்ந்தவர். இன்றைக்கு அவங்க கட்டளை பூஜை இந்த கோவிலில் வச்சிருக்காங்க. அவர்கள் இங்கே வந்து இப்பொழுது பூசணைகளை தொடங்க இருக்கின்றார்கள். இது வந்து ரொம்ப விசேஷங்க. மரம் மரம் ஒரே மரத்தில் வேப்புனாலும் வேம்புனாலும் ஒண்ணுதான். வேம்பு மரம் அதில் 5 கிளைகள் விட்டு நாகசர்ப வடிவிலே எங்க காட்சி 5 தலை நாகத்தை போல இயற்கையாகவே அடிமரம் ஒருவாதாகவும் கிளை மரங்கள் 5 வாதும் கொண்டு 5 தலை நாகம் போல இயற்கையாகவே அமைந்திருக்கிற இந்த அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். இதை நினைவுபடுத்துவது போல பின்னாலே அந்த சித்திரப்படத்தையும் வரைந்திருக்கிறார்கள். அற்புதமான ஆனந்தமான பக்தி ரசம் மிக்க ஞான பக்தி வைராக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஸ்தலமாக இருப்பதை நாம் இப்பொழுது இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்க ஐயா, உங்க பெயர் என்ன? என் பேர் லோகநாதன். லோகநாதன், இன்னைக்கு இங்கே வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கிறீர்களா? எப்பொழுதெல்லாம் வருவீர்கள் ஐயா? நான் வருஷத்துல 4 டைம் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் மாதம் ஒரு முறை வர வேண்டும் என்று இறைவன் உமக்கு கட்டளை இடுகின்றார். இனிமேல் வாருங்கள், உங்கள் வியாபாரம் பெருகி நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். இவங்க யாருங்க அம்மா? மனைவி. அம்மா பேர் என்னங்கம்மா? மகாலட்சுமி. மகாலட்சுமியினுடைய பூர்ண கடாட்சம் உங்கள் குடும்பத்திற்கு உண்டு. வாழ்க வளமுடன். திருக்கோவில் வளாகத்திலே அமைந்திருக்கிற அற்புதமான துளசி மாடம். துளசிதான் பெருமாளுக்கு உகந்த பத்திரமாக இருக்கிறது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்பது மிக விசேஷமான ஒரு வைபவம். இந்த திருக்கோவிலிலே மகாமண்டபத்திற்கு தியான மண்டபத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய காலி நிலத்திலே ஒரு செவ்வகமான ஒரு அமைப்பின் நடுவிலே பிரம்மஸ்தானத்திலே மகாமேரு என்கிற ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஹசகஹலக்ரீம் ஷகலக்ரீம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் பாலாயை திரிபுர சுந்தரியை மகாதேவியை ராஜராஜேஸ்வரியை என்று சொல்லக்கூடிய 41 கோணங்கள் கொண்ட மகாமேரு சக்த சித்தாந்தத்தினுடைய சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய இந்த மகாமேருவை நாம் தரிசிக்கிற இதே வேளையில் இந்த மண்டபத்தின் இந்த காலியிடத்தின் 8 திக்கிலும் அந்த 8 மகரிஷி கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்காக மிக அற்புதமான முறையில் கல்வெட்டுக்களை வைத்து இந்தந்த ரிஷி கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது பாத்தியப்பட்டதாக இருக்கிறது என்பதை காட்டியிருக்கின்றார்கள். இந்த மகாமேரு இருக்கிற இடத்தை இவர்கள் ஸ்வஸ்திக் என்கிற வடிவத்திலே வடிவமைத்திருக்கிறார்கள். பொதுவாக வடநாட்டிலே இருப்பவர்கள் எல்லாம் இந்த ஸ்வஸ்திக் குறியைத்தான் மேலே போட்டு எழுதத் தொடங்குவார்கள். நாம் எப்படி தமிழ்நாட்டிலே பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அதுபோல் இந்தியா முழுவதிலும் ஆகமம் கற்றவர்கள் இந்த ஸ்வஸ்திக் குறியை வைத்துத்தான் இதை விற்பார்கள். இந்த மண்டபமானது ஸ்வஸ்திக் குறியின் வடிவிலே இருக்கிற அற்புதமான காட்சியைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோவிலை அழகான முறையிலே படம் பிடிக்க செல்வதற்காக வந்தபோது ஐயா பூசாரி அர்ச்சகர் குப்புசாமி அவர்கள், தலைமை அர்ச்சகர் ராமசாமி அவர்கள், சோமு அவர்கள், கருத மகிழ்ச்சி கூட்டத்தினுடைய கோவில் குறுக்குபுர கோவிலினுடைய தலைவர் ராஜமாணிக்கம் அவர்கள், அவர்களுடைய மனைவியார் பேருமா மணிமேகலை அவர்கள், சந்திரலேகா அவர்கள், வேல் பிரபாத் நாம் ஏற்கனவே நாம் அங்கே சந்தித்திருக்கிறோம். குறுக்கபுரத்திலே சந்தித்தோம். இப்பொழுது மீண்டும் இங்கே சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை சென்றாய பெருமாள் நம் இருவருக்கும் கொடுத்திருக்கிறார். விஸ்வநாதன் ஐயா அவர்கள், என்னங்கம்மா பேரு? சுஜாதா அவர்கள், மகாலட்சுமி அவர்கள், லோகநாதன் அவர்கள், என்னுடைய மாணவன் வரதராஜன் அவர்கள். இந்த வீடியோ இங்கே எடுப்பதற்கு மூல காரணமாக இருக்கிற கருத மகரிஷி கூட்டத்தைச் சேர்ந்த வரதராஜ் அவர்கள், அவருடைய தாயார் எனக்கு 40 வருடமாக பழக்கம் இருக்கிற ஈஸ்வரி அம்மா அவர்கள், வரதராஜினுடைய மகன் பரணிதரன் அவர்கள்,
சண்முகம் அவர்கள், சண்முகநாதன் அவர்கள், மகேஸ்வரன் அவர்கள், மாப்பிள்ளை செட்டியார் அவர்கள், சிதம்பரம் என்கிற மாப்பிள்ளை செட்டியார் அவர்கள், இதனுடைய பொருளாளர் ஐயா பேருங்க ஐயா லோகநாதன் அவர்கள், கிருஷ்ணன் கற்பகம் உறுப்பினர், இந்த கோவிலினுடைய செயலாளர், என்னுடைய மாணவன் வரதராஜனுடைய பெரியப்பா பையன், அன்னார் முறையாகிறது பாலகிருஷ்ணன் அவர்கள், அவர்களுடைய வீட்டில் கலாராணி அவர்கள், நீண்ட நாள் பிறகு பாலகிருஷ்ணனை சந்திக்கிற பாக்கியம் அவர்களுடைய குலதெய்வமான இந்த சென்றாய பெருமாள் கோவிலிலே இன்றைக்கு எனக்கு கிடைத்தது. திருக்கோயில் வளாகத்திலே அமைந்திருக்கிற சென்றாய பெருமாள் என்கிற சென்னகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக இருக்கிற எம்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா உங்க பேரு? விஜயகுமார். ஐயா உங்க பேரு? சரவணன். वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. அகரம் சென்றாய பெருமாள், புற்றுக்கோவில் சென்னகேசவ பெருமாள்னு சொல்றார். பகவான் கிருஷ்ணாவதாரத்தை முடித்துக் கொண்டு வைகுண்டத்துக்கு யதாஸ்தானம் ஆன பிறகு கலியுகத்திலே வெங்கடநாதனாக அவதாரம் பண்ணி திருப்பதியிலே நின்றருள் பாலிக்கிறார். இந்த உலகமே கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்தா இந்த நாமமே சந்தா. இந்த கோவிந்த நாமத்தோடு திருக்கோடி என்கிற அற்புதமான தீப கொடியை ஏந்தி, அதுபோலத்தான் நாம் கோயம்புத்தூரிலே காரமடை என்கிற கோவிலிலே கூட நாம் பார்க்கிறோம். காரமடை ரங்கநாதன், ஸ்ரீரங்க ரங்கநாதன், இதெல்லாம் மிகப்பெரிய பாடல் பெற்ற தலங்கள்.
ஆனால் எல்லா தலங்களிலும் ஒரு கோவில், ஒரு திவ்ய தேசம், ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா புற்றிடம் கொண்ட இடமாகத்தான் இருக்கும். முதல்ல அந்த இடம் கருவறை அமையக்கூடிய இடம் புற்று இருந்த இடமாக இருக்கும். அந்த புற்று வடிவிலே இருந்துதான் பரமாத்மா ஸ்ரீமதி அருள்பாலிக்கிறார். அதுபோலத்தான் நகரம் வெள்ளான் செட்டியார்களுக்கு குலதெய்வமாக விளங்குகின்ற இந்த ஆலயத்திலும் கூட எம்பெருமான் புற்றிடம் கொண்ட பெருமானாக இப்பொழுதும் கூட சர்ப்பம் வந்து போகிறது. மிக நீண்ட சர்ப்பம் வந்து போகிறது. அதை கூட சிலையாக வடித்து வைத்த காட்சியை இதில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கின்றேன். அந்த சர்ப்பம் வந்து போவதற்காக ஒரு அற்புதமான ஒரு குழியை, பாதையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த சர்ப்பம் கருவறைக்கு வருகிறது, அபிஷேக மூர்த்தங்கள் இருக்கும் இடத்திற்கு வருகிறது. நந்தவனம் முழுவதும் வந்து செல்வதை பல பக்த கோடிகள் பல நேரத்திலே இங்கே கண்டு தரிசிக்கிறார்கள். எனவே ஆன்மீக அன்பர்களே, சித்திரை மாதம், புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த கோவில் நன்றி திறந்திருக்கும். இந்த ஊருக்கு பஸ் கிடையாது. நீங்க வெய்யப்பமலை வரையிலும் திருச்செங்கோட்டில இருந்து பஸ்ல வந்துட்டு அங்கிருந்து ஆட்டோ வைத்துக் கொண்டு வரலாம். 2 வீலர் 4 வீலர் சொந்தமா வச்சிருக்கிறவங்க அல்லது டாக்ஸி வைத்துக் கொண்டு இங்கு வைக்கிறோம். அகரம் என்று கேட்டு வந்தீர்களே என்றால் அந்த நுழைவாயில் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். பொதுமக்கள் வருவதாக இருந்தால் சித்திரை மாதம் அல்லது புரட்டாசி மாதத்திலே நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து செல்லலாம். சனிக்கிழமைகளிலே மற்ற அகரம் வெள்ளான் செட்டியார் வகுப்பை சார்ந்த, சமூகத்தை சார்ந்த அனைத்து கோத்திர மகரிஷிக்காரர்களும் தங்கள் பூஜையை இருக்கும் காலங்களில் எல்லாம் அவர்கள் வழக்கமாக வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரவில்லையா? உடனே வாருங்கள், உங்கள் கஷ்டம் தீரும். நான் இன்று வந்தேன், மிகப்பெரிய அனுபூதியை பெற்றேன். அதை என்னோடு வந்த மாணவர்கள் எல்லாம் அனுமதித்தார்கள். வாழ்க நீதி பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.